மயிலாடுதுறை சிறுமி பாலியல் கூட்டு வன்கொடுமை சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை தப்பிக்கவிட்ட காவல்துறையை கண்டித்து மயிலாடுதுறை நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர் ஒருவர் தனி ஆளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ரூரல் ஊராட்சியில் கடந்த நவம்பர் மாதம் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் 3 நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டு சில நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதில் 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் அபிநாத் என்ற ஒருவரை மட்டும் சிறைக்கு அனுப்பி வைத்து மீதமுள்ளவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தாமல் விடுதலை செய்தனர். உண்மையான குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சங்கமித்திரன் என்பவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். காவல்துறையின் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறை அரசு வழக்கறிஞருமான செய்யும் என்பவர் மீது 2017ஆம் ஆண்டு பதியப்பட்ட குற்றவியல் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவரை சட்டத்திற்கு புறம்பாக அரசு வழக்கறிஞராக நியமித்ததை கண்டித்தும் வழக்கறிஞர் சங்கமித்திரன் என்பவர் இன்று மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள் முன்பு தனி ஆளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். எப்படி இந்த பவுண்டராஜனுடைய பையன் பாலகிருஷ்ணன் மூலமாக 1 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டு என் மீது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்து முயன்றார்களோ அதே போல இன்றைக்கு 2 பெண் எஸ்பி வந்தாங்க. அவர்கள்ட்ட அவங்களுடைய குற்றவாளிகளோடு கை கொடுத்து கொண்டிருக்கிறார், இரட்டை கொலை குற்றவாளிகளோடு கை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கண்டிச்சு தான் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் நம்ம ஒரு